ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களை உங்களோட நாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை ரொம்ப வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையிலும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாழ்வியல் கல்வி முறையாக நாம் விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு இல்லறம் எப்படி நல்லறமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா பல இளைஞர்களுக்கு எப்படி அந்த இல்லறத்தில் ஈடுபட வேண்டும், எப்படி அதில் திருப்தி அடைய வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ்லாம் தெரியறதில்ல. ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனலில் வர வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே பயனுள்ள வகையில் தான் இருக்கும். சரிங்களா? எந்த விதத்திலும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தோம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாலும் பிரயோஜனப்படக்கூடிய அளவில், அதே நேரத்தில் உங்களுக்கு உடனடி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். சரி, அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பல விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட நேரம் இல்லறத்தில் தொடங்கி ஆண்களினுடைய மர்ம உறுப்பின் அளவினை அதிகமாக்கக்கூடிய ரகசியத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது எனக்கு இனிமேல் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற வருத்தம் எந்த ஆணுக்கும் இருக்கவே இருக்காது. நீங்களே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு நீளத்தை அதிகப்படுத்துறதுக்கான ட்ரிக்ஸையும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது தான். இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும்போது நிறைய ஆண்கள் நம்மக்கிட்ட புலம்புற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எனக்கு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வருத்தத்தில் இருக்கிற ஆண்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் யுத்தத்துக்கு போகலை. எது வெற்றி பெறும் அப்படின்ட்டு அளவை பொறுத்து எது வெற்றி பெறும் அப்படின்ட்டு உங்களுக்கு அவார்டும் கொடுக்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அந்த சைஸ் அப்படிங்கிறது டஸ் நாட் மேட்டர். புரியுதுங்களா? இல்லறத்திற்கு ஒரு இனிமையான இல்லறத்தை ஒரு ஆணும் பெண்ணும் நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு சைஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. நீளம் அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது வெறும் இனப்பெருக்கத்துக்கான ஒரு கருவி மட்டுமே தவிர அதை கொண்டு உங்களால் ஒரு திருப்திகரமான இல்லறத்தையோ ஒரு 100% ஒரு ஜென்யூனான ஒரு இல்லறத்தையோ கொடுக்கவே முடியாது. ஏன்னா இயற்கை எப்படி இந்த உச்சம் அடைவதற்கான நேரத்தை வகுத்திருக்கிறது அப்படின்னா, ஆண்களுக்கு 7 நிமிஷம், 4 7 நிமிடத்திற்குள் ஆண்கள் அந்த உச்சம் என்ற நிலையை அடைகிறார்கள். அதே பெண்களே சொன்னோம்னா 14 நிமிஷம் ஆகுது. ஸோ அப்படியே இதை விட டபுள் 2 மடங்கு அளவுக்கு அதிகமாகுது. ஸோ அவ்வளவு நேரம் 14 நிமிஷம் ஒரு ஆணால் அவனுடைய மர்ம உறுப்பினை பயன்படுத்தி
இல்லறத்தில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாலும் முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ இதை தாண்டி புற விளையாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோப்ளே, சில சில்மிஷங்கள், இதில் நீங்கள் நேரத்தை கூட்டி அதிகரித்து பிறகு நீங்கள் உறுப்பினை கொண்டு ஈடுபட்டால்தான் இருவருக்கும் நீடித்த இல்லற நேரம் கிடைக்கும், திருப்தியும் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது ஏன் இன்னைக்கு எல்லா ஆண்கள்கிட்டையும் ஒரு பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கு? எல்லா ஆண்களுமே விரும்புகிறாங்களே நீளமாக வேணும் அப்படின்ட்டு விரும்பக்கூடிய வகையில் இருக்கிறாங்களே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒப்பிடுதல் செய்கிறதுங்கிறது வெரி காமன் ஆயிடுச்சு. கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இந்த அளவில் இருக்கா, எனக்கு இந்த அளவில் இல்லை, ஸோ ஐ எம் நாட் ஃபிட் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வர சில படங்கள் அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரி எனக்கு அளவுகள் இல்லை அப்படின்ட்டு ஆண்கள் நினச்சிக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களின் மூலமாக இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லா ஆண்கள்கிட்டுமே இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது என்னென்னா, 100க்கு 70% ஆண்கள் அவர்களினுடைய மர்ம உறுப்பினை பற்றின கவலைப்படுகிறார்கள். அது வீண் கவலைப்படுகிறார்கள். அது எந்த அளவில் இருக்கணும், எப்படி பர்மனில் இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கோ, பருமன் குறைவாக இருக்கோ, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதோ அப்படிங்கிற அந்த மனநிலையில் இவங்க தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து தயவு செய்து வெளியே வாங்க. புரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரணும் உங்களை அப்படின்னு கேட்டால், சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மைகளை இன்றைக்கி சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா பல பேர் சொல்கிறதில்ல. ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா உங்ககிட்ட பணம் பார்க்க முடியாது. இப்போ நான் உண்மையை சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட நான் எப்படி காசு பார்க்குறது? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் உண்மையை சொல்கிறதில்ல, எதையாவது ஒன்று செஞ்சு உங்கள்கிட்ட காசை ஃபுல்லாக கறந்துட்டு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைங்க அப்படின்றது. இல்லை நீங்களும் செஞ்சுட்டே இருப்பீங்க, அதை மாத்திரம் முழுங்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு லேகியத்தை கிண்டி கொடுப்பாங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ இது எங்கே ஒர்க் அவுட்டே ஆகலையே, சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. அதுதான் இன்ன வரைக்குமே நடந்துட்டுருக்குது. ஸோ உண்மையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, காது கொடுத்து உட்காந்து கேளுங்க உண்மை என்ன அப்படின்ட்டு. எல்லா ஆண்களுக்குமே அவங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை 1, அவங்களோட பரம்பரை ஜீன் 2, இந்த ரெண்டும் கலந்து தான் உறுப்புகளினுடைய வடிவமைப்பு அமையும். இப்போது ஒருத்தர் இருக்கார், அவரோட கண்ணு முட்டை கண்ணாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முட்டை கண்ணாக இருக்கும், அவங்க இருக்கிற சூழ்நிலைகள் இதை பொறுத்து கண் இருக்கும். இப்போ பாருங்கள், சீனாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், மூக்கு சப்பையாக இருக்கும். நம்ம கண் எப்படி இருக்குது? நம்ம மூக்கு சப்பையாக இருக்கா? இல்லை தானே. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற சூழ்நிலை, அந்த தட்பவெப்ப நிலை மட்டுமில்லாது அவர்களினுடைய சந்ததியினர்களின் ஜீன் இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த உடலின் உறுப்புகளின் அளவுகள் அமையும். இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு எந்த உறுப்புமே சரி, அது அந்த உறுப்பு தான் இல்லை, எந்த உறுப்புமே, கை நீளமாக வேணும், ஏன குட்டையாக இருக்குங்கிறவங்களுக்கு சரி, வாயை சின்னதாக இருக்குது பெருசாக இல்லை அப்படிங்கிற எல்லா உறுப்புகளுமே சரி, எந்த அளவு என்பது தீர்மானிப்பது உங்களுடைய ஜீன் தான். அதனால் எப்பயுமே உறுப்பு சின்னதாக இருக்குன்னுட்டு வருத்தப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் உங்களுக்கு, இது நீங்கள் பார்த்து தீர்மானம் செய்தது அல்ல, அது இறைவன் கொடுத்தது, உங்களுடைய சந்ததியினர்கள் கொடுத்தது. ஸோ
இருப்பதை வைத்து திருப்தி காணுங்கள்னு சொல்கிறோம். ஒன்று. இதை நீளப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவதாக வரும். சரி, சின்னதாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இதை நீளப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாலும் சில டெக்னிக் மூலமாக நீளப்படுத்த முடியும். ஆனால் நம்ம ஆளுக என்ன விரும்புகிறாங்கன்னா, எலுமிச்சம்பழமாக இருக்கிறத பூசணி பழமாக மாற்றி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. சார், ஒரு எலுமிச்சம்பழமாக இருக்குது, ஆரஞ்சு பழமாக மாற்றி கொடுங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எலுமிச்சை பழத்தை எனக்கு பூசணி பழமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு எஃபெக்டை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அறுவை சிகிச்சை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்னா இப்போ அறுவை சிகிச்சைகள் தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அறுவை சிகிச்சையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது. அறுவை சிகிச்சை முடித்த பிறகு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அதே நேரத்தில் எழுச்சி நிலையில் ஏற்படுற தொய்வு, இந்த மாதிரி பல காரணத்தினால அறுவை சிகிச்சைகளை யாரும் பெருசாக விரும்புறது இல்லை. ஸோ ஒரே வழி, ஒரு பிரம்மாண்ட நீளத்தை பெறணும் அப்படின்னு விரும்பினா அறுவை சிகிச்சை தான் தீர்வு. ஆனால் அது ரெக்கமெண்டட் கிடையாது. சரி, சில எண்ணெய்கள், சில பயிற்சிகள் இதன் மூலமாக பெரிது பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ரிசல்ட்டு இருக்குது. நிறைய பேருக்கு சொல்லி அவங்க அதை செஞ்சு பார்த்து ஒரு நல்ல ரிசல்ட்டையே பெற்றிருக்கிறாங்க. 3/4 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் அழகாக பெரிது பண்ணலாம். அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸை பொறுத்த மட்டும் இல்லை, கீக்கள் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு ஜாக்ரி எக்ஸசைஸ் அப்படின்ட்டு 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, அது பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி செய்யக்கூடிய மாதிரியான எக்ஸசைஸ் இது. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது உள்ளே இருக்க டிஷ்யூ கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில கருவிகள்லாம் இருக்குது, எக்ஸ்டெண்டர் அப்படின்ட்டு சில கருவிகள்லாம் இருக்குது. இதை வச்சு பிடிச்சி இழுக்கிறது, இப்படிலாம் பிடிச்சி இழுக்கும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளே இருக்க அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முறையான மருத்துவர்களை அணுகி அவர்களினுடைய பரிந்துரையின் பேரில் அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ண வேண்டாம். பட் சில எண்ணெய்கள், மேற்பூச்சி எண்ணெய்கள்னு சொல்கிறது, இந்த எண்ணெய்களை வேணால் பயன்படுத்தி உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவுங்கிறத விட நல்ல ஒரு பிரம்மாண்டமான அளவுக்கே உங்களால் பெரிதுபடுத்த முடியும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை நான் சொல்லி அவங்க ட்ரை பண்ணி பார்த்து அற்புதமான ரிசல்ட்டை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வாயை பிளக்கும் அளவிலான ரிசல்ட்டை பெற்றிருக்கிறாங்க. இந்த எண்ணெய் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக 2 எண்ணெயை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று கருஞ்சீரக எண்ணெய், அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அடுத்தது மல்லிகை பூ எண்ணெய் அப்படின்ட்டு ஒரு எண்ணெய் இருக்குது. இந்த மல்லிகை பூ எண்ணெயை பற்றி சொல்லணும்னா, இந்த மல்லிகைப்பூ எப்படி யூஸ் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா, எல்லாம் ஒரு விர்ஜின் கோகோனட் ஆயிலை எடுத்துக்கோங்க. அது என்னங்க விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னா, பொதுவாக தேங்காய் எண்ணெயை நாம் எப்படி எடுப்போம், அந்த தேங்காய் பருப்பை காய வச்சு ஆட்டி அதிலிருந்து எண்ணெய் எடுப்போம். பட் அப்படி இல்லாமல் தேங்காயிலிருந்து இந்த பால் தனியாக பிரித்து எடுத்துட்டு, அதாவது தேங்காய் பால் பிரித்து எடுத்துட்டு அதை அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா மிதமான சூட்டில் காய்ச்சினீங்க அப்படின்னீங்கன்னா அழகாக எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும். இதுக்கு பேர் தான் விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை தான் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில்
இதை நாம் வந்து தனியாக எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு கடாயில், அடிகனமான கடாயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த மிதமான சூட்டில் ஒரு 10-15 எண்ணிக்கையில் மல்லிகை பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த மல்லிகை பூக்களை போட்டுட்டு, அதாவது ஒரு 100 மில்லி அல்லது ஒரு 150 மில்லி எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15 எண்ணிக்கையில் மல்லிகை பூக்களை போட்டு நல்லா மிதமான சூட்டில் காய்ச்சுங்க. ஸோ அது காய்ச்சும்போது அந்த மல்லிகை பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் இறங்கும், அந்த எண்ணெயில் இறங்கும். ஸோ இது எண்ணெயில் இறங்க 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 கண்டிப்பாக மிதமான சூட்டில் தான் காய்ச்சணும். சில பேர் வந்து ஓவர் ஹீட்டில் வந்து காய்ச்சுவாங்க. அப்படி ஓவர் ஹீட்டில் காய்ச்சும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருகி போயிடும் அந்த பூவு. ஸோ அந்த எண்ணெயுடைய தன்மையே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதமான சூட்டில் அது காய்ச்சும் பொழுது தான் அந்த பூவில் இருக்கிற எல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும். அதன் பிறகு நல்லா ஆற வச்சுட்டு பிறகு ஒரு துணியில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது இதை. இந்த கோகனட் ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு தூங்குவதற்கு முன்பு, சரிங்களா, இரவு தூங்குவதற்கு முன்பு ஆண்கள் அவர்களுடைய மர்ம உறுப்பில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயை தடவி மெல்லிதன ஒரு மசாஜ் பண்ணிக்கணும். மெல்லிதன ஒரு மசாஜ், ரொம்ப ஒரு டீப்பான மசாஜாக இல்லாமல் மெல்லிதான ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் இந்த மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில், வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு 10 நாள் ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்த ஒரு 10 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 10 நாள் வந்து 2 நாள் விட்டு ஒரு நாள் பண்ணி, இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் இந்த ஒரு ரேஷியோவில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க, உங்களுக்கு நாளடைவில் உங்களுடைய சைஸ் வந்து நல்ல முறையில் நீளமாகிறதையும் பருமனாகிறதையும் நல்ல துடிப்பாகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஆண்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ரிசல்ட் பக்காவாக இருக்கும், ரிசல்ட்டும் பக்காவாக இருக்கும், சைடு எஃபெக்ட்டுங்கிறதும் ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் மெத்தட். ஓகேங்களா? எல்லா வயதில் இருப்பவர்களும் இதை முயற்சி பண்ணலாம். இளைஞர்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 20 வயது இளைஞனுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா? எங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயதுக்கு மேலே இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டால் 100% கிடைக்கும். ஏஜ் டஸ் நாட் மேட்டர். நீங்கள் வந்து இதை வந்து எந்த ஏஜ்லையும் பயன்படுத்தலாம். ஆனால் ஏஜ் ஆக ஆக அந்த அந்த தளர்வுங்கிறது இயற்கையானது. சில பேர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி தளர்ந்து போச்சு அப்படிம்பாங்க. அது இட்ஸ் காமன். ரொம்ப தளர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து பெருசாக அதை வந்து ஐயோ அது மாதிரி தளர்ந்துருச்சு என்ன ஏதோ அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லைன்னா அதுவும் இட்ஸ் காமன் தான். அது மாதிரி 40-50 வயசெல்லாம் கொஞ்சம் தளர்றது ஒரு காமனான ஒரு விஷயந்தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது உணவுகள் மூலமாகவோ அல்லது ஏதாவது சில பயிற்சிகள் மூலமாக, நான் சொன்ன மாதிரி கீகல் எக்ஸசைஸ், ஜாக்லின் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். பட் இதில் கொஞ்சம் இழுக்கணும்னு நான் சொன்னேன். இதனால் டிஷ்யூ பாதிப்படையும். ஸோ வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆண்களோட டெஸ்டோஸ்டிரான் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு மூலமாக உங்களால் அதிகரிப்பு செய்ய முடியும். இது வந்து உண்மை. அது என்னங்க டெஸ்டோஸ்டிரானோட கவுண்ட்டை எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சில உணவுகள் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், சில உடற்பயிற்சிகள் மூலமாகவும் இன்க்ரீஸ் பண்ணலாம். உணவுகள் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மீன், முட்டை,
இந்த 2 தான் நான் சொல்லுவேன். டெஸ்டோஸ்டரான் கவுண்ட்டை ஆண்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா நான் சொல்கிற முதல் விஷயம் மீன், முட்டை. தினம் 2 முட்டை. ஒரு வயது வந்த ஒரு ஆண் தினம் 2 முட்டை சாப்பிடலாம். அதுவும் சில பேர் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க, மஞ்சக்கருவை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிலாம் இல்லை, சேர்த்தே சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4-5 முட்டை எடுத்துக்கும் போது தான் மஞ்சக்கருவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. பட் டெய்லி 2 முட்டை இட்ஸ் வெரி காமன். ஸோ நீங்கள் மஞ்சக்கருவோடையே சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க ஆண்கள். டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் நல்ல ஒரு இன்க்ரீஸ்லேயே இருக்கும். சரிங்களா? 1. 2வது என்ன அப்படின்னு கேட்டால் மீன். எல்லா மீனுமே நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க வெரி காஸ்ட்லியான மீன் தான் உடம்புக்கு நல்லதோ அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சின்ன மீன் இருக்கும், அது பேர் மத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விலை குறைவான மீன், பட் ஆரோக்கியம் அதிகமான சத்துக்களை கொண்ட ஒரு மீன். அது பாறை மீன், ஜிலேபி, இது மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற வெரி வெரி சிம்பிளான விலை மலிவான மீன்களையே நீங்கள் பயன்படுத்தலாம், குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஸோ மீனும் முட்டையும் ப்ளஸ் கருவாடு. ஆனால் அந்த கருவாடு எடுத்துக்கும் போது நீங்கள் ப்ரெஷர் பேஷண்ட்டான்னு பார்க்கணும். உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் கருவாடு எடுத்துக்கிறதும், உப்பு பிரச்சனை இருந்தால் கருவாடு எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தான் நீங்கள் கருவாடு எடுத்துக்கணும். பட் மீன், முட்டை நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த மீனும் முட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது அவ்வளவு நல்லதுங்க, அவ்வளவு நல்லது உடம்புக்கு. ஆண்கள் ஒரு 2 மாதம் மீன், முட்டை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டே வர சொன்னோம்னா, இப்போது நிறைய பேர் நம்மளை கன்சல்ட் பண்ணுற வருவாங்க, கன்சல்ட் கேட்குறதுக்கு. சார் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நாங்கள் எப்படி எங்களை தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க, வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 நாளாவது மீன் எடுத்துக்கோங்க, டெய்லி 1 மணி நேரம் நடங்கன்னு சொல்லுவேன். டெய்லி ஆண்களே 1 மணி நேரம் நடங்கன்னு சொல்லுவேன். இது என்ன அப்படின்னா, ஏன் நடக்க சொல்கிறோம்? நடைப்பயிற்சிங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அதுவும் ஆண்களுக்கு நடைப்பயிற்சிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால், ஒரு வயது வந்த ஆண் தினமும் 1 மணி நேரம் நடந்தால் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் நரம்பு தளர்ச்சியோ அல்லது பலகீனமோ வரவே வராது. டெஸ்டோஸ்டிரானினோட கவுண்ட்டை பன்மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இந்த நடைப்பயிற்சி. தினமும் 1 மணி நேரம்ன்ட்டு 1 மாதம் ஒரு ஆண் நடந்துட்டு பிறகு அவங்க செக்கப் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட டெஸ்டோஸ்டிரானோட கவுண்ட்டு எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது. இது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் அமையுது. ஏன்னா டெஸ்டோஸ்டிரானோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலை, அதுக்கான மருந்துகள் என்ன, உணவுகள் என்னன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உணவு மருந்துங்களாம் 2வது. தினம் 1 மணி நேரம் நீங்கள் நார்மலாக நடந்தீங்க, வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எந்த மருந்தும் மாத்திரை எதுவுமே தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டெஸ்டோஸ்டிரான் கவுண்ட் அதிகரிக்கிறத பார்க்க முடியும். டெஸ்டோஸ்டிரான் கவுண்ட் அதிகரிக்கிறதுனால சைஸ் நல்லா பெருசாகும், நீளமாகும், பருமனாகும், தடிமனாகும். ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் நல்லா இருக்கும்போது தான் ரத்த ஓட்டம் நல்லா உறுப்புகளுக்கு போகும். ஒரு பலூன் மாதிரி தானே அந்த உறுப்பு, ஒரு பலூன் மாதிரி தானே. ஃபஸ்ட்டு சாதாரண நிலையில் நல்லா சுருங்கி சின்னதாக இருக்கும். எப்படி பலூனில் காற்று போனால் பெருசாகுதோ அதே மாதிரி அதில் ரத்த ஓட்டம் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா நீளமாகும். ஸோ அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போகணுன்னா டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகணும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செய்யும்போது இந்த ரத்த ஓட்டம் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு அது நீளமாகிறத கண்ணால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை தவிர்த்துட்டு ஆண்கள் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு செய்ய வேண்டாம், மன உளைச்சல் அடைஞ்சிக்க வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா பெண்கள் ஆண்களிடத்தில் விரும்புகிறது அப்படிங்கிறது அன்பை மட்டும்தான்.
காதலை மட்டும்தான், பாசத்தை மட்டும்தான். இந்த அன்பு, காதல், பாசம் இது எல்லாமே ஒரு 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 ஆணினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. ஆணினுடைய அடையாளம் அவனுடைய அந்த அந்த ஆண்மை சக்தி அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பெண்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு தான் அவனோட சக்தி. அதை நல்லா ஆண்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவனுடைய மர்ம உறுப்பின் நீளம் வெறும் 3 இன்ச் இருந்தாலே போதும். அதுவும் எழுச்சி நிலையில் நீங்கள் அளந்து பார்க்கும்போது வெறும் 3 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. திருப்திகரமான இல்லறத்திற்கு அது போதுமானது. சரிங்களா? இது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா 7 இன்ச்சுமா 10 இன்ச்சுமாங்க அப்படிம்பாங்க. அப்படி வெறும் 3 இன்ச்சு தான். சரிங்களா? அதுவும் எழுச்சி நிலையில் தான் நான் சொல்கிறேன். சாதாரண நிலையில், சுருங்கிய நிலையில் 3 இன்ச் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுச்சி நிலையில் 3 இன்ச் இருந்தாலே போதுமானது. உங்களால் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியும். சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெண்ணுடைய அந்த மர்ம உறுப்பை பற்றி சொல்லணும்னா, 2 இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த உணர்வு நரம்புகள் வெறும் 2 இன்ச் தான். நீங்கள் கேட்கும்போது ஆச்சரியம் அடைஞ்சிருவீங்க. என்னங்க சொல்கிறீங்க, வெறும் 2 இன்ச் அப்படிங்கிறது அவ்வளோதானா அப்படின்னுட்டு. எஸ், வெறும் 2 இன்ச் அளவுக்கு தான் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 இன்ச். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாட்டியோட சுருக்கு பையை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதாவது பாட்டியோட சுருக்கு பையில் மேலே நாட்டு இருக்கும், அதாவது கயிறு நாட்டு இருக்கும். ஸோ அந்த கயிறு தான் பார்த்திங்கன்னா நரம்பு பகுதி. ஸோ அதுக்கு கீழே எம்டியாக இருக்கும். ஸோ அந்த நரம்பு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே எம்டியாக இருக்குது. ஸோ அந்த 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு உராய்வையும் ஒரு உட்புகுதலையும் செய்தாலே போதும், அவர்கள் கிளர்ச்சி அடைவார்கள், உச்சமடைவார்கள். ஸோ நீங்கள் உடனே அதான் சொல்கிறேன், 7 இன்ச் இருந்தாலும் 10 இன்ச் இருந்தாலும் அங்கே வேலை செய்ய போகிறது என்னவோ வெறும் 2 இன்ச்சுக்கு தான் அங்கே வேலை. அதனால் அது பெரிதாக இருக்கணும், அதை வச்சு தான் என்னுடைய அந்த 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 பலம் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆண்கள் முடிந்த அளவுக்கு எந்த டைமிங்கில் உங்களோட துணையோட சேர்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சேரக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம். எல்லா டைமும் சேரலாம்னு வாக்ஷாயனர் சொல்கிறார். வாக்ஷாயனர் அழகாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லறம் நிகழ்த்துவதற்கு நேரம் தேவையில்லை, எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை, இப்படித்தான் செய்யணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவும் இல்லை. வாக்ஷாயனர் அழகாக அப்பயே சொல்கிறார், இருவருக்கும் ஒப்புதல் இருக்கக்கூடிய பட்சத்தில், சம்பந்தம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எப்போ வேணாலும், எப்படி வேணாலும், எந்த மாதிரி வேணாலும் இல்லறத்தில் ஈடுபடலாம்ங்கிறது தான் வாக்ஷாயனரினுடைய கூற்று. சரிங்களா? பட் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சு நாம் ஈடுபடும் போது, ஏன் அந்த டைமிங் சொல்கிறேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்டோஸ்டெரான் கவுண்டுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் கவுண்ட் எப்போ அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா 2 நேரங்களில் அதிகமாகுது. 2 நேரங்களில் அதிகமாகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, விடியற் காலை நேரம். விடியற் காலை, அதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். அந்த விடியற் காலை அந்த 3 to 4 இந்த நேரத்தில் டெஸ்டோஸ்டெரான் கவுண்ட்
இயல்பாகவே ஆண்களுக்கு வந்து ஒரு அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஆண்கள் வந்து அவங்களுடைய மர்ம உறுப்பு வந்து எழுச்சியாகிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த 4 மணி அந்த அதாவது 3 to 5 இந்த டைமிங் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். ஸோ அந்த 3:30 மணிக்கு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய துணையோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய உறுப்பின் சைஸ் நீளமாக ஆகிறது அப்படிங்கிறது ஒரு தியரி. ஏன்னா நல்ல டெஸ்டோஸ்டரானும் சுரக்குது, நல்ல ரத்த ஓட்டமும் போகுது. ஸோ உறுப்பும் உங்களுக்கு நீளமாகுது. ஏன்னா அது ஒரு பலூன் மாதிரி தானே. எப்படி பலூனில் காற்று ரொப்பணும் அப்படின்னா பலூன் வந்து பெரிதாகுதோ அதே மாதிரி உறுப்பு வந்து பெரிதாகணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆகணும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெஸ்டோஸ்டரான் நிறைய சுரக்கிற அந்த விடியற் காலை நேரத்தில் ஈடுபடுங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து டென்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கும்போது டெஸ்டோஸ்டரான் நல்லா சுரக்குது. ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலைன்னு வச்சுக்கலாமே, ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு நல்ல முறையில் சுரக்கும். எப்போங்க பயம் பதட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ, காதல் இருக்கோ, அன்பு இருக்கோ, அந்யூன்யம் இருக்கோ, அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அச்சமோ ஒரு தயக்கமோ ஒரு பதட்டமோ இருக்காது. ஸோ நீண்ட நேரம் ஈடுபடலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே பிரம்ம முகூர்த்தம் விடியற் காலையில் ஈடுபடும் பொழுதும் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமோ பதட்டமோ இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த விடியற் காலை டைமை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை நான் சொல்லிட்டேன். நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சைஸ் டஸ் நாட் மேட்டர், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.